மட்டக்களப்பு வெல்லாவெளி பகுதியிலிருந்து கிடைக்கும் முக்கிய செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் துண்டிக்கப்பட்ட வெல்லாவெளி வேற்றுச்சேனை பிரதான வீதி போரதீவு பற்று பிரதேச சபையினால் துரிதமாக சீர் செய்யப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்கள். தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு நவகிரி குளத்தின் நீர்மட்டம் சடுதியாக உயர்வடைந்தது. இதனைத் தொடர்ந்து குளத்தின் வான்கதவுகள் 6 அடி வரை திறக்கப்பட்டதால் வெளியேறிய வெள்ள நீரினால் வேற்றுச்சேனை பிரதான வீதி இன்று காலை மீண்டும் கடும் சேதத்திற்கு உள்ளானது. ஏற்கனவே கடந்த 6ஆம் தேதி பெய்த மழையினால் இவ்வீதி சேதமடைந்திருந்த நிலையில் தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டிருந்த பகுதி இன்றைய வெள்ளப்பெருக்கில் முற்றாக அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக வேற்றுச்சேனை கிராம மக்கள், மாணவர்கள் மற்றும் தற்போது அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் என பலரும் பெரும் போக்குவரத்து நெரிசலையும் அசௌகரியங்களையும் எதிர்கொண்டனர். இதனையடுத்து மக்களின் அத்தியாவசிய தேவையை கருத்தில் கொண்டு போரதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் வி. மதிமேனன் அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழ் கனரக வாகனங்கள் மற்றும் ஊழியர்களின் உதவியுடன் வீதியை சீர் செய்யும் பணிகள் அவசரமாக முன்னெடுக்கப்பட்டன. தற்போது வீதி தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டு மக்களின் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒவ்வொரு முறை வான் கதவுகள் திறக்கப்படும் போதும் இவ்வீதி சேதமடைவது தொடர்கதையாக உள்ளதால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வாக இப்பகுதியில் வலுவான பாலம் அல்லது பெரிய அளவிலான கல்வெட்டுகளை அமைத்து தர வேண்டும் என பிரதேச மக்கள் உரிய அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வெல்லாவெளி வட்டாரத்திலே இருக்கின்ற வேற்றுச்சேனை கிராமத்துக்கான மீண்டும் கனமழை காரணமாக ஏற்கனவே பிரதேச சபையினால் செப்பனிடப்பட்ட கல்வெட்டு மீண்டும் உடைந்திருக்கின்றது. அதில் எங்களுடைய வெல்லாவெளி வட்டாரத்தினுடைய கௌரவ பிரதேச சபை உறுப்பினர் வரதராஜன் ஐயா அவர்களும் நானும் எங்களுடைய பிரதேச சபை ஊழியர்களும் இணைந்து மீண்டும் இந்த கல்வெட்டை சரி செய்திருக்கின்றோம். மக்களுடைய போக்குவரத்துக்காக சென்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே என்னால் இந்த 3 கல்வெட்டுகளும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது மழை வெள்ளத்தினால் என்று கூறியது. பின்னர் உடனடியாக ஆர்டிடி என்ஜினியர் உதவியுடன் எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை அனுமானிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடைசியாக நடந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே என்னுடைய கௌரவ பாராளுமன்ற அபிவிருத்தி குழு தலைவருமான கௌரவ கதுசாமி பிரவு அவர்களும் இதற்கு உடனடியாக நிதியை ஒதுக்கி கல்வெட் 3ஐயும் சீர் செய்து தருவதாக கூறியிருக்கின்றார். உடனடியாக இந்த மழை உடன் உடனடியாக இந்த வேலையை தீவிரமாக மேற்கொண்டு தந்தால் என்னுடைய மக்களுக்குரிய போக்குவரத்து பாதை சீராக இருக்கும். என்னுடைய வயல்நிலங்களும் கூடுதலாக அறுவடை செய்யப்படாமல் இருக்கின்றது. இந்த மழை காரணமாக உடனடியாக எங்களுடைய அந்த கல்வெட்டுக்கான நிதியை ஒதுக்கி உரிய வேலை திட்டத்தை நிறைவுறுத்தி தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இனி வரும் காலங்களிலும் பிரதேச சபை மூலமாக செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு பார்க்கிறோம்.
உடைய நான் வருவேன், நீங்கள் போங்க. இல்லைங்க நான் இப்போ 70 தம்பி இப்பயும் பல்லு கொட்டு படந்து இந்த புட்டி எடுத்தானே அந்த மீனை வாங்கி கைதாகி போடும். நல்ல